வணக்கம். மில்கி சாஃப்ட்வேரில் இப்போ புதுசாக கேட்டிருக்கிற ஃபார்மர்ஸ் டேட்டா இந்த எக்ஸல் ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மில்கி சாஃப்ட்வேரில் வெர்ஷன் 20.4 இந்த ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்குது. ஃபார்மர் டேட்டா க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ரெடி பண்ணியிருக்குது. ஃபைலில் சொசைட்டி செட்டிங் போயிட்டு யூனியன் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் இது ஏற்கனவே இருக்கும். இல்லைன்னாலும் நீங்கள் எம்டியாக விட்டுருந்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு யூனியன், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட்னே கொடுத்துருக்கேன். தாலுக்கா நேமுக்கு தாலுக்கா, வில்லேஜுக்கு வில்லேஜ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்குரிய கலம்ஸ் என்னென்னவோ கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்டேட் செட்டிங் கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸில் இந்த வாட்டர் லிஸ்ட் ஃபார் எலெக்ஷன் இந்த மெனுவை கிளிக் பண்ணணும். இதில் அவங்க எப்படி கேட்குறாங்களோ, ஓட்டர் லிஸ்ட்டாக கேட்டாங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா மெம்பருக்குமே கேட்டாங்கன்னா ஆல் மெம்பர் லிஸ்ட்டு. கறவையில் இருக்கிறவங்க மட்டும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்கிற போரிங் மெம்பர் லிஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆல் மெம்பர் லிஸ்ட்டு கொடுத்துட்டு ஃப்ரம் டு டேட், ஆல் மெம்பர் லிஸ்ட்டுக்கு ஃப்ரம் டு டேட்டை பற்றி பிரச்சனை இல்லை, சேம் டேட்டே கொடுத்துக்கோங்க. போரிங் மெம்பர் லிஸ்ட்டுனா ஃப்ரம் டு டேட்டு எதுலேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உறுப்பினர் அல்லாதோர் தொடக்க எண் வந்து பொதுவாக நம்ம வந்து 1000 கொடுத்துருப்போம். சப்போஸ் நீங்கள் 5000 கொடுத்துருக்கீங்க, 20000 உங்கள் சொசைட்டிக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல உறுப்பினர் அல்லாதோர் தொடக்க எண் அந்த நம்பரை கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ புது இதில் வந்து 2025-26 இந்த மில்கி சாஃப்ட் வெர்ஷன் 20.4 இந்த பட்டன் இருக்கும். 94-31 இருக்காது. 94-32க்கு அப்புறம் எல்லா வெர்ஷன்லேயுமே இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். இதை கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வித் பேங்க் டீட்டெயில்ஸோடு வந்துடும். ஸோ அதனால் இந்த டிக்கு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது கொடுத்துட்டு ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளிங்க் ஆகுதா. சப்போஸ் முன்னாடியே வந்து நிற்கும். சில மைக்ரோசாஃப்ட் வெர்ஷனில் வந்து முன்னாடி வந்து நிற்காமல் இங்கே பிளிங்க் ஆகிட்ருக்கும். பிளிங்க் ஆகிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் அவங்க கேட்டிருக்கிற மாதிரியே சீரியல் நம்பர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கா, வில்லேஜ் இது வந்து நம்ம அங்கே சொசைட்டி செட்டிங்கில் கொடுத்தது இங்கே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் சொசைட்டியோட நேமு, மெம்பர் எப்போ ஜாயின் பண்ணார், மெம்பர் நம்பர், மெம்பர் நேமு, ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம். இதில் வந்து கலம்ஸ்லாம் எம்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சாஃப்ட்வேரில் பதிவுகள், பிரவேச புத்தகம், பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட டீட்டெயிலை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸில் போய்ட்டு இப்போ உங்களுக்கு சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறதுனா இங்கே கொடுத்துக்கணும். மெம்பரோட அட்ரஸ் கொடுக்குறது இங்கே கொடுத்துக்கணும். இந்த மாதிரி என்னென்ன களம் மிஸ்ஸிங் ஆகிருக்கோ மிஸ்ஸிங் ஆன களத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. இங்கே ஃபீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஃபைலில் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ 1/4/25 டு இப்போ கரண்ட் டேட் வரைக்கும் கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே யார் யார் பால் வழங்கினாங்களோ அவங்களோட லிஸ்ட்டு மட்டும் நமக்கு வந்துடும். இந்த கீழே இருக்கிற எக்ஸல் பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கூடாது. புது ஃபார்மேட்டுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ இதில் 87 பேர் வந்து நமக்கு வந்து லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஆல் மெம்பர் லிஸ்ட்டில் வந்து 731 பேர் வந்து லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷன் வராது, ஒன்லி எக்ஸல் ஃபார்மேட் மட்டும்தான். அதை நீங்கள் என்ன மெயிலுக்கு அனுப்பணுமோ நீங்கள் மெயிலாக அனுப்பிச்சிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பு எப்படி கேட்குறாங்களோ அது பிரகாரம் அனுப்பிச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.